அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நாம் காண உள்ளது, நம்ம போல் சரும பாதிப்பாளர்கள் நம்மளுடைய திறமையை உணராமல் வெண்புலி கண்டு பயந்து வீட்டிலேயே முடங்கி நம்ம லைஃப்பை இழந்துட்டுருக்குறோங்க. உண்மையை சொல்லப்போனால் பல உலக நாடுகளில் நம்ம போல் வெண்புலியால் பாதிக்கப்பட்டவர்கள் பல உயர் பதவியை வகிக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் அவங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சியே அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்கிறோங்க, தன்னம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிட்டு வரோங்க. அதற்கான ஒரு முன் உதாரணம், இப்போ இந்தியாவில் தற்பொழுது தேர்தல் முடிந்து அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இந்தியாவின் பிரதமர் யார் என்று அறிவிக்கும் அதிகாரம் நம்ம போல் சரும பாதிப்பாளரான ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கையில் உள்ளது என்பதை நீங்கள் இதன் மூலியமாக உணர்ந்து கொள்ளலாம். அதனால்தான் மீண்டும் நம்ம சொல்கிறோங்க, பல அரசு பதவியில் இருக்கிறவங்க நம்ம போல் வெண்புலியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தான். அது இல்லாமல் இந்த துன்பத்தை இதை கடந்து வந்துட்டங்கன்னா நம் வாழ்க்கையில் எவ்வாறு துன்பங்கள் நிகழ்ந்தாலும் அது உங்களுக்கு துன்பமாகவே தெரியாது. ஏன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய துன்பம், இந்த வெண்புலி. இதை வெற்றி கண்டு விட்டால் உலகத்தையே வெல்லலாம் என்பது தான் வேத வாக்கு. நான் அதை சார்ந்து தான் நம்மளுடைய மன அழுத்தத்தை மீட்டு என்னை நானே கொஞ்சம் மெருகேற்றி நண்பர்களுடைய சப்போர்ட் உங்கள் மூலியமாக நான் வெண்புலியை வென்று எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன். மன ரீதியாக 100% க்யூர் ஆகிட்டேன். வெறும் மேல் ரீதியான ஒரு 10% மட்டும் என்னுடைய வெண்புலி தாக்கம் உள்ளது. ஒவ்வொருத்தரும் இதன் மூலியமாக புரிந்து கொள்வது, உங்களுடைய வெண்புலி தாக்கம் குணமாகணும் என்றால் உங்களுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சியை மெருகேற்றுங்கள்.